அது எனக்கு நடக்கலையா? நடந்துட்டு வந்துட்டேன். கால் வலிக்குது. நான் இன்னைக்கு 4 டைம்ஸ் தான் நடந்தேன். 4 கிலோமீட்டர் நடந்தீங்களா? 4 டைம் நடந்தேன். இதுக்காக தான் இங்க கால் ஒரு ரொம்ப இங்க வலிக்குதா. ஒரு 4 எட்டு, அங்க ஒரு 4 எட்டு. டயர்டா இருந்துச்சு அதனால. சரிடா. இன்னைக்கு என்ன கதை? இன்னைக்கு கதை இல்லை. நான் படிச்சேன் ஒரு விஷயம். அந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதனால. ஆறுதல் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். ஆறுதல் கண்டிப்பா எனக்கு தேவை ஆறுதல். ஆறுதல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதே ரொம்ப கஷ்டம். அந்த ஆறுதல்ங்கிறது ஒரு கப் டீல கிடைக்கலாம், ஒரு பாடல் வரியில கிடைக்கலாம், ஒரு கவிதையில கிடைக்கலாம், ஒரு புத்தகத்துல கிடைக்கலாம், இல்ல ஒரு நினைவுல கிடைக்கலாம். அப்படி இல்லையா அந்த ஆறுதலை நமக்குள்ள நாமே தேடலாம். கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டே வருத்தப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி யோசிக்காம அதுல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துல நம்மளை திசை திருப்பணும் அப்படின்னா ஆறுதல் டக்குன்னு கிடைச்சிடும். இன்னொரு நபர்கிட்ட நம்ம ஆறுதல் தேடும் போது அந்த ஆறுதல் நமக்கு எப்படி வந்து முடியும்னா நமக்கே பின்னாடி ஒரு பெரிய ஆபத்தா வரும். நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில நடந்த நம்ம வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு கதை தான். அதுல அதுல அந்த விஷயத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட அனுபவங்களோ இல்ல அந்த விஷயத்துல இருந்து நமக்கு போன இழப்புகளோ அவங்க எல்லாருக்குமே ஒரு கதை தான். ஆனா அது நம்மள நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அடுத்தவங்களோட சந்தோஷத்தை நாம எப்படி சொல்றோம் மிகப்பெரிய ஒரு குறையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உள்ளடக்கியது மனுஷனோட மனசுதான். அந்த மனசுக்கு தான் தெரியும் அவ எப்பேற்பட்ட கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வாழ்க்கையில இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நம்ம யாருமே உணராம நம்மளை சுத்தி இருக்கவங்கள பார்த்து டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். அவனுக்கு என்ன என்ன கவலை இருக்க போகுது, ஜாலியா இருக்கேன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மிகப்பெரிய சோகங்களும் மிகப்பெரிய ரகசியங்களும் சொல்ல முடியாத பல வழிகளும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளால முடிஞ்சா ஒருத்தருக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? உதவியே பண்ண முடியலையா உபத்திரம் பண்ணாத தள்ளி வந்துடலாம். இதுலன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யாரை பார்த்தும் இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு என்ன, இவனுக்கெல்லாம் என்ன பெரிய கஷ்டம் இருந்துட்டு போகுது அப்படிலாம் நினைக்காம சந்தோஷமா இருக்காங்களா இருக்கட்டும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடிஞ்சா சந்தோஷப்படலாம். அப்படி இல்லையா தள்ளி வந்துடலாம். யாரோட சந்தோஷத்தையும் நம்ம கிடைக்கிற மாதிரி இல்லாம இருந்தால் போதும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த மெசேஜ் யாருக்கு தெரியா? எல்லாருக்கும் தான். எல்லாரும் கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி பேசணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். அதனால நான் பேச கத்துக்கிறேன். நான் பேச கத்துக்கிறதுல இருந்து முன்னுக்கு வர்றதுக்கான வழியை பார்க்குறேன். நீங்களும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி.